அக்னியா இருக்கட்டும், பிருத்திவியா இருக்கட்டும், அந்த மாதிரி இந்த பெரிய பெரிய ஏவுகணையில் வந்து இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, சைனாவில் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க, J-10 மாதிரி நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ டக்குன்னு வந்து சைனா வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணாங்க. ஏன்னா இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இவங்க திங்ஸை பூரா கொண்டு போகிறதுக்கு பாகிஸ்தான் வந்து முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். அப்போ பாகிஸ்தான் வந்து சைனாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே வந்து பாகிஸ்தான் கூட வந்து ஒரு மிகப்பெரிய தீவிரவாத அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ சைனாவும் வந்து பாகிஸ்தான் கூட சேருதுன்னா அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கும். கண்டிப்பாக அழுத்தம் உருவாக்கும். இந்தியாவுக்கு த்ரெட் வந்து இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் பங்களாதேஷ், கீழே ஸ்ரீலங்கா, அப்புறம் மேலே நேபாள் சைடு, அந்த சைடு இப்போ பூட்டான், பர்மா அப்படின்னு 7 சிஸ்டர் சைடு மேலே எல்லாம் சைனா. சைனாவே அருணாச்சல பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆக்குபை பண்ணி அவன் வந்து மிலிட்ரி சம்மந்தப்பட்டு எல்லாம் கட்டிட்டு எல்லாம் முடிச்சிருக்காங்க. அங்கேருந்து பெரிய அளவுக்கு ரோடெல்லாம் போட்டு எனி டைம் ரெடியாக இருக்காங்க. இந்தியா வந்து சும்மா இருக்காங்க. பாகிஸ்தான் பொறுத்தவரை இந்த இந்தியா மேலே எப்போவுமே ஒரு தாக்குதல் நடந்து இந்தியா ஒரு எதிரி நாடாக தான் பார்த்துட்டு இருக்கு. இப்போ வந்து சைனா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா இந்தியா வந்து அமெரிக்கா கூட நிறைய விஷயங்களை வந்து இந்தியா இப்போ வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த இது வந்து எதிர்காலங்களில் இந்தியா, அமெரிக்கா, சைனா, பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி மாற வாய்ப்பு அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. இந்தியாவை விட பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட செல்லப்பிள்ளை. பாகிஸ்தான் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த பக்கம் சைனாவும், இந்த பக்கம் பாகிஸ்தானும், இந்த கீழே வந்து சைடில் வந்து பங்களாதேஷும் சைனாவுக்கு முக்கியம். அவன் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறான். ஏன்னா அவன் வந்து ஒரு வியாபாரி. உள்நாட்டு பிரச்சனை பார்க்கணுங்க. ஆனால் வெளிநாட்டில் வந்து ஒருத்தன் நம்ம தலைமையில் உட்காரான், இப்படி ஒருத்தன் மிரட்டுறான் அப்படின்னா அதுக்கு என்ன பதிலடி கொடுக்கணும்ல? அப்போ எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து பாகிஸ்தான் மட்டும் சொல்லிட்டு இருப்பீங்களா? சைனா எதிர்த்து பேச மாட்டீங்களா? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் உலக செய்திகள் பகுப்பாய்வாளர் ஹசாலி அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கம் அஜில். இப்போ இந்தியா பாகிஸ்தான் இடையே மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த செந்தூர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த சிந்து நதியை தடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. சிந்து நதியை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பல வாட்டி வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்துல வந்து சைனா என்ன நடக்குது? அது அந்த வீடியோ பார்த்தீங்களா? சைனீஸில் பேசுகிறது வந்து ஃபுல் ஏஐயில் வந்து இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல 100 வருஷங்களாக இந்த நதிநீர் தாவா அப்படிங்கிறது வந்து நாடுகளுக்கிடையே நதியை வந்து அப்பர் இடத்துல இருக்கு இல்லையா, அவங்களோட உரிமையை காட்டிலும் லோயர் இடத்துல இருக்கவங்களுக்கு உரிமை அதிகம். ரொம்ப சிம்பிள் உதாரணம் வந்து காவேரி. ஓகே, காவேரி வந்து கர்நாடகத்தை விட தமிழ்நாட்டுக்கு உரிமை அதிகம். ஏன்னா நமக்கு இங்கேருந்து லோயர் ஏரியா இது, இங்கேருந்து கடலில் போய் கலக்க போகுது. இப்போ அங்கேருந்து லோயர் வந்து கடலில் கலக்க போகுது. இப்போ எங்கள் இடத்துல உற்பத்தியாகி வருது, நாங்கள் வந்து இதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம், எல்லாத்தையும் வந்து அணை கட்ட போகிறோம், மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சரி நீ அணையை கட்டு, நாங்கள் வந்து எங்கள் ரூட்டில் ரீஜனில் ஓகே தண்ணியே வரவிடாத அளவுக்கு எங்கள் இடத்துக்குள்ளே எல்லைக்குள்ளே அந்த காவேரி இருக்குல்ல, அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு வந்து வால் கட்டிடுறோம். ஓகே, கீழேருந்து உதாரணத்துக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு 50 அடி 60 அடின்னு வச்சுக்கலேன், இன்னொரு 50 அடி 100 அடிக்கு நான் வால் கட்டுறோம். அதுக்கு வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு ஃபண்டெல்லாம் ரெடி பண்ணி கட்டிட்டு அப்படி நாங்கள் கட்டுறது வந்து அங்கே தண்ணி வந்து வர நாங்கள் வந்து தேவைப்பட்டால் திறந்துக்குருவோம், இல்லைன்னா நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஏன் இடத்துல நீங்கள் தொட முடியாது, நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்படி வெள்ளம் வரும்போது அங்கேருந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 200 கிராமங்கள் வந்து தண்ணியில் மூழ்கி சாகட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா? இல்லை. எப்படி வந்து நாங்கள் வந்து தடுத்து உங்களை சாகடிப்போன்னு சொல்கிறதுக்கு ஒரு லோயர் பெல்ட்டில் இருக்கிற ஆட்களுக்கு உரிமை இல்லையோ, அதே உரிமை நாங்கள் தடுத்து எங்களுக்கெல்லாம் போக மிச்சத்தான் உங்களுக்கு அனுப்போன்னு சொல்கிறதுக்கு அப்பர் ஏரியாவில் இருக்கிறதுக்கு உரிமை இல்லை. இது வந்து மாநிலங்கள் மட்டுமல்ல, நாடுகளுக்குள்ளேயும் இருக்குது. ஓகே, அப்போ இந்த நதிநீர், சிந்து நதிநீர் வந்து சில 100 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து சைன் பண்ணி எல்லாம் போட்டிருக்கு. அப்போ என்னென்னா, இப்போ அந்த நதின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் மேப்பில் வந்து நீங்கள் பாருங்கள், மேலே வந்து ஒரு தலை மாதிரி இருக்கும்னு, அது வந்து காஷ்மீர். ஓகே, அது காஷ்மீர். அப்புறம் அந்த காஷ்மீருக்கு ஓரத்து இந்த பக்கம் பஞ்சாப் இருக்குது, பஞ்சாப் இந்த பக்கம் ஹரியானா இருக்குது. ஸோ பஞ்சாப் மெயின். பஞ்சாபில் தான் வந்து உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே, இந்த பக்கம் பஞ்சாப், ஹரியானா, அப்புறம் இந்த இந்திய பஞ்சாப் இருக்கு இல்லையா, அந்த சைடில் வந்து இது வந்து பாகிஸ்தான் பஞ்சாப் இருக்குது. பஞ்சாப் 2ஆக பிரிஞ்சதில் பாகிஸ்தான் பஞ்சாப், இந்திய பஞ்சாப். ஓகே, அப்புறம் சிந்துன்னு சொல்லி மாகாணம் இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து அங்கே சிந்திக்கல்னு சொல்லுவாங்க. சிந்து அப்படின்னா இவங்கள வந்து அந்த ஐன்னு முடியும், அந்த சாவ்லானி இந்த மாதிரி
பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெரிய பெரிய பணக்காரங்க நிறைய வந்து சிந்திஸ் இருப்பாங்க. ம். ஓகே. அவங்க வந்து அவங்களுக்கு இந்தியாவில் வந்து மாநிலமே கிடையாது. குஜராத்லேயும் மும்பையிலையும் இருக்காங்க. பட் அந்த மாநிலம் வந்து முழுக்க முழுக்க பாகிஸ்தான் போயிடுச்சு. சிந்து, பஞ்சாப், பலூச்சிஸ்தான் அந்த மாநிலம் அங்கே போயிடுச்சு. சரி, இப்போ இந்த இடத்த நீங்கள் பாருங்கள். இதில் சிந்து நதி இருக்குல்ல, சிந்து நதி வந்து உற்பத்தி ஆகிற இடம் இருக்குல்ல, அது வந்து சைனா. உற்பத்தியாகி கொஞ்சம் தூரம் வந்து அதுக்கப்புறம் காஷ்மீர் பக்கம் அப்படி வந்து அதுக்கப்புறம் இறங்கி பாகிஸ்தானில் வந்து பெரிய நீளமான இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் கடலில் கலக்குது, அரபிக்கடலில் கலக்குது. ஓகே. அதுக்கப்புறம் ராவி, சட்லஜ், இன்னும் ஒரு 4-5 நதி வருது. ஓகே. அப்போது சட்லஜ் நதி வந்து கீழே இருக்குது. அதுவுமே வந்து சைனாவில் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இது இருக்குல்ல பஞ்சாப் பார்டர், அதில் போயிட்டு அப்படியே இங்கே பாகிஸ்தானுக்கு போகுது. போய் பாகிஸ்தானில் ஒரு இடத்துல இந்த 5 நதியும் மொத்தமாக சேர்ந்து ஒரு நதியாக வந்து போய் இதில் கலக்குது, அரபிக்கடலில். ஸோ இது எதுக்கு இந்த டீட்டெயில் சொல்கிறது அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போது நம்ம வந்து பாகிஸ்தானை விட அப்பர் இடத்துல இருக்கோம். ஸோ அங்கே பனியெல்லாம் உருகி ஆறாக வருது. அது வந்து நம்ம இடத்த வளப்படுத்தி அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி இங்கே வந்து நமக்கான இடம் வந்து கம்மி. நம்ம இடத்த விட சைனா இடம் அதை விட கம்மி. ஓகே. பெரும்பாலான இடங்கள் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு தேவைப்படுற இந்த தண்ணீர் தேவை இருக்குல்ல, அதில் கிட்டத்தட்ட 80% வந்து இந்த நதிகள் தான் கொடுக்குது. குடி தண்ணீராக இருக்கட்டும், விவசாயத்துக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும். ஓகே. இப்போ இந்த சட்லஜ் நதி இருக்கு இல்லையா, அந்த சட்லஜ் நதியை வந்து இப்போ சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்திய பஞ்சாப் அது வந்து 20% எக்ஸ்ட்ரா தண்ணீரை எடுத்துக்கிட்டாங்க, உறிஞ்சிக்கிட்டாங்க. எங்களுக்கு தண்ணி குறைச்சிட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம இந்திய அரசு, அங்கே இருக்கிற நம்ம அரசு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, உங்களை வந்து பாகிஸ்தான் உங்களை சும்மா விட மாட்டோம், நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வந்து தீவிரவாதத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் வந்து சிந்து நதியை, ஏன்னா சிந்து நதி வந்து ரொம்ப அகலமான பெரிய நதி, மற்ற நதியெல்லாம் அவ்வளோ பெருசு இல்லை. நீங்கள் அதை இன்னும் ஒரு 2 நதி பேர் என்னமோ ஷாஷா ஏதோ ஒரு பேர் வரும், ராவி, சட்லஜ், இன்னும் 2 நதி இருக்குது. அதில் வந்து சிந்து நதியை நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போகாமல் டைவர்ட் பண்ணி விட்ருவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி சிந்து நதி மட்டும் க்ளோஸ் பண்ணால் அங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அங்கே வந்து ஒரு 50 கோடி பேர் இருப்பாங்கன்னா ஒரு 20 கோடி பேராவது சஃபர் ஆவாங்க தண்ணி இல்லாமல். ஒரு குடிதண்ணி மட்டும் இல்லை, பட் விவசாயம், வாழ்க்கை தரமே பேருமே. அப்போ நாங்கள் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அங்கே இருக்கக்கூடிய இது இராணுவ தலைமை அவர் என்ன சொன்னார் வந்து, இங்கே நீங்கள் வந்து தண்ணியில் சிந்து நதியில் கை வச்சிங்கன்னா நாங்கள் வந்து இராணுவத்தின் மூலமாக பதில் சொல்லுவோம் உங்கள்கிட்ட அப்படின்னாரு. சார், இராணுவத்துக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் சண்டைக்கு வருவோம், ஆயுதங்கள் வரும், மாறி மாறி வந்து பெரிய பெரிய நகரங்களில் வந்து நாங்கள் அடிப்போம், நீங்கள் எங்களே அடிப்பீங்க. ஏன்னா இந்தியா கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வந்து பாகிஸ்தானை விட அதிகம். இந்தியா வந்து ஆயுதம் நீங்கள் அக்னியாக இருக்கட்டும், பிருத்திவியாக இருக்கட்டும், அந்த மாதிரி இந்த பெரிய பெரிய இது இருக்கு இல்லையா, ஏவுகணையில் வந்து இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, சைனாவில் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க, J-10 மாதிரி நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. ஓகே. அப்போ டக்குன்னு வந்து சைனா வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பாகிஸ்தானோட நிலப்பரப்பு சைனாவுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறதுக்கு இந்த பெல்ட் அண்ட் சில்க் ரோடுன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கேருந்து அப்படியே கிளம்பி போய் ஈரான் வழியே போய் துருக்கி போய் அந்த பக்கம் மெடிட்ரேனியன் சி அந்த சைடில் போய் அப்படியே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இவங்க திங்ஸை பூரா கொண்டு போகிறதுக்கு பாகிஸ்தான் வந்து முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். அப்போ பாகிஸ்தான் வந்து சைனாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன சொல்கிறாங்க வந்து நிறைய ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஏற்கனவே இப்போ சமீபத்தில் போன வருஷம் நடந்த அந்த சண்டையிலுமே ஃப்ரான்ஸில் வாங்கின ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அடித்தோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் நம்ம ட்ரம்ப் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார், இந்தியா வந்து இப்போது நிறைய அடிச்சிட்டாங்க, நான் இன்வால்வ் ஆகி தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ சைனா மிரட்டலுக்கு வருவோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் சிந்து நதி சம்மந்தப்பட்டு இனிமேல் ஏதாவது பேசினாலோ அல்லது கை வச்சாலோ அந்த சிந்து நதி பிறக்கிற இடம் வந்து சைனா, நாங்கள் டைவர்ட் பண்ணி விட்ருவோம். இப்போ இந்தியாவுக்கும் கிடைக்காது. அது இந்தியாவுக்கு எந்த அளவு பாதிப்பாக இருக்கும்? பெரிய பாதிப்பு. ஒரு மிகப்பெரிய ஏரியாவே போகுது, அது பெரிய பாதிப்பு. இந்தியானா நீங்கள் வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பட் காஷ்மீர் சைடு இருக்கு இல்லையா, மேலே உள்ள எல்லா சைடும் எல்லாம் ட்ரை ஆகி போயிருமே. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக மாறாது. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து பாகிஸ்தான் கூட வந்து ஒரு மிகப்பெரிய தீவிரவாத அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ சைனாவும் வந்து பாகிஸ்தான் கூட சேருதுன்னா அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கும். கண்டிப்பாக அழுத்தம் உருவாக்கும். அது அழுத்தம் உருவாக்குன்னு சொல்லி தானே பண்ணுறாங்க. இங்கே வந்து எப்படின்னா நம்ம இந்தியா ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போ, நீங்கள் வந்து மதமெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. ஒரு இந்தியனா நம்ம
இங்கே இருக்கும்போது இங்கே என்ன நினைக்கிறோம், நமக்கு வந்து இந்த ஒற்றுமையை பூரா குலைச்சி மதத்தை திணிச்சு பிரிவினையை உண்டாக்கி ஓட்டுக்காக ஓட்டரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நடக்குது. இப்போ நமக்கு அப்படி தான் ஃபீல் வருது. இது தேவையா? என்னதான் இருந்தாலும் இங்கே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு வந்து இவன் முஸ்லீமாக இருந்தால் பாகிஸ்தானை தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முஸ்லீமாக இருந்தால் யாராக இருந்தாலும் இந்தியன் வந்து இந்தியாவை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. கிறிஸ்துவலாக இருந்தால் நாங்கள் வந்து யூரோப்பையும் இட்டாலியவும் ரோமையும் நாங்கள் வந்து சப்போர்ட் யாரும் பண்ண மாட்டாங்க. இந்தியாவில் பிறந்த அத்தனை கிறிஸ்தவர்கள் வந்து இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மண்ணின் கோணம். ஏன்னா ஒரு 5 தலைமுறையாக 6 தலைமுறையாக இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா யாராக இருந்திருப்பா, தமிழ் கலாச்சாரத்தில் இருந்திருப்பாங்க, தமிழராக இருந்திருப்பாங்க. இந்துக்களுங்கிறது ஒரு வெள்ளைக்காரன் கொண்டு வந்து கொடுத்தது. இந்துக்களோ இல்லையோ அது சைவ சித்தாந்தம், இந்த சித்தாந்தம் அல்லது தமிழர்கள், அங்கே மலையாளிகள் அப்படித்தான் வந்திருப்பாங்க. ஓகே, அப்போ நமக்கு இங்கே இருக்கிற குணம் என்ன இருக்கும்னா, நமக்கு வந்து இந்த மண்ணின் மைந்தராக தான் இருப்போமே ஒழிய நம்ம வந்து மதத்தின் மைந்தராக இருக்க மாட்டாங்க. மதம் வந்து நம்மளுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறதான். மண்ணின் மைந்தர்கள் என்ன, நமக்கு இங்கே பிறந்து வளர்ந்து நம்ம எல்லாருமே ஒரு ரத்த உறவுகள் அப்படி தான் வந்துடும். இப்போ போய் நீ வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணு, சைனாவை சப்போர்ட் பண்ணு அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் சைனா மிரட்டுறது வந்து பியூராக அவனோட கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ. என்ன பண்ணான்னா, இங்கே ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய போர்ட் வந்து அவன் வச்சுருக்கான், நிறைய பணம் கொடுத்து. இந்தியாவுக்கு த்ரெட் வந்து இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் பங்களாதேஷ், கீழே ஸ்ரீலங்கா, அப்புறம் மேலே நேபாள் சைடு, அந்த சைடு இப்போ பூட்டான், பர்மா அப்படின்னு 7 சிஸ்டர் அந்த சைடு மேலே எல்லாம் சைனா. அந்த சைனாவே இவன் என்ன சொல்கிறாங்க வந்து அருணாச்சல பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆக்குப்பை பண்ணி அவன் வந்து நிறைய வீடு கட்டி, அவனோட வீடுன்னு என்ன மிலிட்ரி சம்மந்தப்பட்டு எல்லாம் கட்டிட்டு எல்லாம் முடிச்சிருக்காங்க. அங்கேருந்து பெரிய அளவுக்கு ரோடெல்லாம் போட்டு எனி டைம் ரெடியாக இருக்காங்க. இந்தியா வந்து சும்மா இருக்காங்க. இந்தியா வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சைனா அளவுக்கு பண்ண முடியல. சைனா நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அங்கேருந்து எனி டைம் வந்து அவங்களோட அந்த ஆயுதங்கள் அதையும் கொண்டு வந்து இங்கே இந்தியாவுக்கு நேராக மேலே குமிச்சிடலாம். இந்தியாவுக்கு பெரிய த்ரெட்டாக இருக்குது. அதை பற்றி ஒரு வார்த்தை வாய் பேச மாட்டல. இங்கே வந்து பார்த்தா எதுக்கெடுத்தாலும் நீங்கள் வந்து பாகிஸ்தான் பேசி ஓட்டு அரசியல் பண்ணுறாங்க இல்லையா, அது தவறு அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போது சைனா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நேற்று பார்த்தா ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. எப்போவுமே அப்பரில் உள்ளவங்களுக்கு உள்ள உரிமையை விட லோயரில் உள்ளவங்களுக்கு உரிமை வந்து அதிகம். சைனா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சைனீஸ், எங்கள் இடத்துல தான் சிந்து நதி பிறக்குது, எங்களுக்கு இருக்கிற உரிமையை விட இந்தியாவுக்கு உரிமை அதிகம். அவர் சொல்கிறது இந்தியாவுக்கு உரிமையை விட பாகிஸ்தானுக்கு உரிமை அதிகம். அப்போது நீங்கள் பாகிஸ்தானை மிரட்டினீங்கன்னா, த்ரெட்டன் பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் த்ரெட்டன் பண்ணுறோம். அது எப்படி நீ மேலே அப்பரில் இருக்கிறவங்க வந்து கீழே போக முடியாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துவோன்னு சொல்லி அவங்க மக்களை சாகடிப்போன்னு சொல்கிறது? ஏன் உங்கள் மக்களை சாகடிக்க எவ்வளோ நாள் ஆகும், நாங்கள் அப்பரில் இருக்கோம் அப்படின்னு சொன்ன அந்த காணொளி இருக்குல்ல, அது பயங்கர வைரல். ஓகே, இப்போ வந்து ஒரு பாகிஸ்தானை பொறுத்தவரை தெரியும், இந்தியா மேலே எப்போவுமே ஒரு தாக்குதல் நடத்தும், இந்தியா ஒரு எதிரி நாடாக தான் பார்த்துட்ருக்கு. இப்போ வந்து சைனா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா, இந்தியா வந்து அமெரிக்கா கூட ஒரு நட்பை வந்து உறுதிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. அமெரிக்காவுக்கு நிறைய விஷயங்களை வந்து இந்தியா இப்போ வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுட்ருக்காங்க. அப்போ இது வந்து எதிர்காலங்களில் இந்தியா, அமெரிக்கா, சைனா, பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி மாற வாய்ப்பு எல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. இந்தியாவை விட பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட ரொம்ப நெருக்கம். இந்தியாவை விட பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட செல்லப்பிள்ளை. என்ன சொல்கிறீங்க, அந்த காலத்துலேருந்து பாகிஸ்தான் எப்போவுமே அமெரிக்காவோட இதுதானே, அமெரிக்கா ரொம்ப நெருக்கம். இப்போ கடைசியாக நடந்த தாக்குதலில் கூட சைனா வந்து தலையிட்ட மாதிரி தெரியல, ஆனால் அமெரிக்கா தானே தலையிட்டு அதுக்கு வந்து தலையிட்டு சொன்னாங்களே வழியாக சொன்னாங்க. பட் ஆயுதம்லாம் கொடுத்தது யார்? பூரா சைனா தானே கொடுத்தாங்க. இந்த அரசியலில் இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் எந்த காலத்தில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது அமெரிக்கா இந்தியாவுக்கு எங்கே சப்போர்ட்டாக இருந்தாங்க? நீங்கள் வந்து 25% டாரிஃப்னு போட்டாங்க. முதல்ல வந்து சாதாரண 5% டேக்ஸ் இருந்துச்சு. நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பக்கூடிய பொருட்களுக்கு 5% டேக்ஸு, ஓகே, 2% டேக்ஸு, சிலரில் 0 அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கு வந்து நம்ம சில ஐட்டங்களுக்கு என்ன 17% டேக்ஸ் போட்டோம். அப்புறம் விளைபொருள் இருக்கு இல்லையா, அதுக்கு 39% டேக்ஸ் போட்டோம். அப்புறம் சிகரெட்டு, மது, இந்த சில ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 150% டேக்ஸ் போட்டோம். ஏன்னா அது இங்கே வேண்டாம், லக்ஸுரி ஐட்டம் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். விளைபொருள் வந்து நம்ம 39% டேக்ஸ் போட்ட காரணம், அங்கேருந்து மக்காச்சோளமோ கோதுமையோ இந்த மாதிரி அங்கேருந்து இந்த சோயாபீன் இருக்குல்ல, அது சோயா சாஸு, சோயா பவுடர்லாம் வந்துச்சுன்னா நம்ம இதை விட அங்கே மாஸ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்துச்சுன்னா நம்மளோட விலை குறையாக கொடுத்துருவாங்க, நம்ம விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி 39% டேக்ஸ் போட்டோம். இது வரைக்கும் பிரச்சனை, இத்தனை வருஷமாக போட்டிருந்தோன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டாங்க வந்து, நீங்கள் என்ன டேக்ஸ் போடுறீங்களோ அதே டேக்ஸ் நாங்களும் போடுவோம் அப்படின்னு சொல்லி, இந்தியா நீங்கள் வந்து ஈரானில் எண்ணெய் வாங்குறீங்க நிறுத்துங்க அப்படின்னாங்க. நிறுத்திட்டோம். ரஷ்யாவில் என்ன வாங்குறீங்க 25% டேக்ஸ் அப்படின்னாப்புல.
அதையும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம் வேறு வழி இல்லாமல். அதுக்கப்புறம் ரஷ்யாவில் வாங்குறதுனால இப்போ எல்லாத்துக்கும் 25% போடுறோம், உங்களுக்கு 25% போட்டோம். ரஷ்யாவில் வாங்குறதுனால இன்னும் 25% பெனால்ட்டி, 50% டேக்ஸு அப்படின்னு சொன்னார். இந்தியாவுக்கு எங்கே நல்லது பண்ணாங்க அமெரிக்கா? ஒன்றுமே பண்ணலையே. இந்தியா வந்து அடிமை மாதிரி மோசமாக நடத்துனாங்க. அங்கேருந்து வந்து விசா இல்லாத இந்தியர்கள் இருக்காங்கல்ல, மெக்சிகோ அங்கே பக்கத்து நாடெல்லாம் வந்து அனுப்புறேன்னு சொன்னாங்க. இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃப்ளைட் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? 23 மணி நேரம் ட்ராவல், கையிலே காலையும் விலங்க போட்டுட்டு நாயை கட்டிருக்கோம், அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அதை வேறு நாடுகள்லாம் திருப்பி அனுப்பிச்சாங்க. நோ, நான் எங்கள் ஃப்ளைட்டை அனுப்பிச்சு நான் கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு. இந்தியாவுக்கு அந்த தெம்பு இல்லையே. ஸோ இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஜால்ரா போடுறாங்க. அமெரிக்கா வந்து இந்தியாவை வந்து அடிமையாக நடத்துகிறாங்க. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக பாகிஸ்தானுக்கு அகென்ஸ்டாக இவன் பண்ணவே மாட்டான். ஏன்னா ஈரான் விவகாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனைத்தான் வந்து பாகிஸ்தானைத்தான் கூப்பிட்டு சமாதானப்படுத்து அப்படின்னு கூப்பிட்டாங்க. இஸ்லாமாபாத்தில் வந்து பேச்சு நடந்தது. எதுக்கு நடந்தது? அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு செல்லப்பில்லை. ஏன்னா இந்தியாவை எப்போ பார்த்தாலும் அஜிடேஷன்லேயே வச்சுருக்கணும். அதுக்கு பாகிஸ்தான் வேணும். அதுக்கு இடையில் ஒருத்தன் வந்தான், இருக்கிறதுலையே இது வரைக்கும் வந்ததுலையே கொஞ்சம் நல்ல டைப்பு எங்கள் மக்களுக்கு வேணும். நாங்கள் வாங்குகிற கடன் வந்து வட்டி கட்டுறக்கே எங்கள் உற்பத்தி ஆகிறது வட்டி கட்டுறக்கே பத்தலை, அதனால் எங்களுக்கு இது வேணும், இங்கே ரிபேட் வேணும், இப்படி வேணும்னு சொல்லி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான். அப்படி ஜெயிலில் போட்டாங்க. யார்? இம்ரான்கான். அந்த பீரியடில் தான் நம்ம அடித்ததில் நம்ம ஆட்கள் உள்ளே போய் ஒருத்தன் சிக்கனா தமிழன் ஒருத்தன் சிக்கன்னா பத்திரமா கூப்பிட்டு அங்கே வந்து பார்லிமெண்ட்டில் பேசி பத்திரமா கூப்பிட்டு மாப்பிள்ளையை அனுப்பிச்ச மாதிரி அனுப்பிச்சி விட்டாங்க. யார்? இம்ரான்கான். அவ்வளோ இதாக பேசுகிறேன். அவனை வந்து பிடிச்சி உள்ளபடி ஜெயிலில் போட்டு கண்ணை குருடாக்கி என்னென்னோ பண்ணிட்டாங்க. கண்ணு தெரியலன்றாங்க. நிறைய விஷயங்கள் வருது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா வந்து பாகிஸ்தானை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவனுக்கு வந்து பெல்ட் அண்ட் சில்க் ரோடு. பாகிஸ்தான் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த பக்கம் சைனாவும் இந்த பக்கம் பாகிஸ்தானும் இந்த கீழே வந்து சைடில் வந்து பங்களாதேஷும் சைனாவுக்கு முக்கியம். அவன் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறான். ஏன்னா அவன் வந்து ஒரு வியாபாரி, ப்ரொடக்ஷன் நிறையா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ண வியாபாரி. அமெரிக்கா என்ன பண்ணுறான்? இவங்களை அடித்து அஜிடேட் பண்ணிகிட்டே இருந்து இவங்களுக்கு ஆயுதம் விற்பனைக்கு ரெடி பண்ணுறான். அந்த ஆயுதத்தை தாண்டி இப்போ வந்து சைனா ஆயுதம் நிறையா விற்பனை பண்ணுறான், துருக்கி நிறையா விற்பனை பண்ணுறான். இப்போ இவங்க ஈரானு நிறைய விற்பனை பண்ணுறாங்க. ஈரான் ஆயுதம் நிறையா போகுது விற்பனை. முன்னாடிலாம் அப்புறம் போகாது. இப்போ அமெரிக்க ஆயுதங்கள் குறைஞ்சி போச்சு. இப்போ அப்படி இருக்குது. அதனால் இந்த மிரட்டல் இருக்குல்ல, சைனா மிரட்டல் இன்றைக்கி வந்து செல்லுபடி ஆகும். என்ன காரணம்னா உலக அளவில் அவன் வந்து உற்பத்தி பொருளாதாரத்தில் டாப்பில் இருக்காங்க. நம்ம வந்து உற்பத்தி பொருளாதாரத்தில் நம்ம வந்து ஒன்றும் மனித வளத்துலேயோ டெக்னாலஜிலேயோ மோசம் இல்லை, அப்புறம் ஏரியாலேயோ மோசம் இல்லை. ஆனால் நம்ம வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலை. நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணுறது, இவிஎம்மில் கை வைக்கிறதா, அல்லது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த ஜட்ஜை வச்சு ஏதாவது பண்ணுறதா, அல்லது இடியை வச்சு ரெய்டு விடுறதா, எந்த இது விலைக்கு வாங்குறது, என்ன பண்ணுறது, இதே வேலையை பார்த்துருக்காங்க ஒழிய நம்ம என்ன டெவலப் பண்ண போகிறோம். நீட்டில் எவ்வளோ பிரச்சனை வருது, சிபிஎஸ்சியில் எவ்வளோ பிரச்சனை வருது, அப்புறம் இருக்கிற சி போர்ட்டு ஏர்போர்ட்டு பூரா அதானிக்கு வாங்கி கொடுக்குறது, இருக்கிற குரூடாயில் பூரா வந்து அம்பானிக்கு கொடுக்குறது, மொத்த இந்தியாவும் 2 பேரும் எழுதி வைக்கிறன்றதை உட்காந்துருக்காங்க. நான் இது சொல்கிறது வந்து சும்மாலாம் சொல்லலை, எல்லா டேட்டாவும் கையில் இருக்குது. அதானிக்கு என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து வெளியில் டூர் போகிறார். எங்கெங்கே போகிறார் தெரியுமா? இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. எதுக்கு? நிலக்கரி. முதல்ல வந்து அதானியை கூப்பிட்டு போனார். எங்கள் நிலக்கரிக்கு 5000 கோடி ரூபாய் எஸ்பிஐ வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. எதுக்கு? அங்கே கைவிடப்பட்ட நிலக்கரி சுரங்கத்தை வந்து வாங்கி அந்த நிலக்கரியை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு. அதானி பேருக்கு. அப்புறம் வாங்கி கொண்டு ஒரு சில மாதங்கள் சில வருஷங்கள் ஆன உடனே ஓகே அந்த 5000 கோடி கடன் வாங்கியிருக்கலாம், அந்த கடனை வந்து தள்ளுபடி பண்ணிடுறோம் அப்படின்னு தள்ளுபடி பண்ணப்பட்ட அமௌண்ட் மட்டும் வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்குது 16 லட்சம் கோடி. ஆனால் ஒரிஜினல் என்ன சொல்கிறாங்க, 23 லட்சம் கோடி வந்து இந்தியாவுக்கு லாஸ் ஆகிருக்குன்றாங்க. இதனால் இவங்க கடன் வாங்கி கட்டாத கடன் 23 லட்சம் கோடி. யோசிச்சு பாருங்கள், 6 மாதம் இந்திய பட்ஜெட்டு, ஓகே 7 மாதம் தமிழ்நாட்டு பட்ஜெட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்பெஷலி முழுக்க குஜராத்காரங்களுக்காகவே வந்து இங்கே ஆட்சி நடக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்திய மக்களுக்கு ஆட்சி பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து பாஜகவை ஓகோன்னு தூக்கி விட போகிறாங்க. சரி, நமக்கு வந்து எப்படின்னா நம்ம விரும்பலை. நமக்கு வந்து விஜய் தான் முதலமைச்சர், மோடி தான் வந்து நமக்கு பிரைம் மினிஸ்டர். ஓகே, இது வந்து இந்திய நாட்டு மக்களுக்கு, இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளோதான் மேட்ரு. ஏன்னா தேர்ந்தெடுக்கும் போது யார் ஓட்டு போட்டாலும் போடாட்டாலும் பெரும்பான்மையாக வந்து தேர்ந்தெடுத்தாச்சு. அப்படி இருக்கிறதுல நீங்கள் வந்து சைனா ஒருத்தர் மிரட்டுறாங்க, பெரிய மிரட்டலுங்க அது. அது எப்படி நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து தண்ணி கொடுக்கலன்னு நான் உங்களுக்கு கட் பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்கன்னா இப்போ இந்தியாவோட பதிலடி என்ன? ஏன்னா பாகிஸ்தான் வந்து
இங்கே தீவிரவாதத்தை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, வளர்க்கட்டும். சரி, அந்த பக்கம் 4 தீவிரவாதத்தை வளர்த்து விட்டு அவங்கள வந்து 4 சாத்துறதுக்கு என்ன ஆகி போச்சு? அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்து அனுப்ப முடியுதில்ல. இப்போ நீங்கள் 4 பேரை கொடுத்து அங்கே அனுப்பிச்சி விட்டு அங்கே வந்து பாடப்படுத்துங்க. ஏன்னா அமெரிக்கா தான் பண்ணுது, இஸ்ரேலாக தான் பண்ணுது. இருக்கிற பூரா ஐஎஸ்ஐஎஸ் இருக்கட்டும், அல்காய்தாவாக இருக்கட்டும், அப்புறம் சதாம் ஹுசேன் இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து தீவிரவாதிகளை வளர்த்தது பூரா, தாலிபானாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வளர்த்தது பூரா அமெரிக்கா தானே. அப்புறம் இந்தியா வந்து அங்கே வளர்த்து விட்டு அங்கே இருக்கிற 4 ஸ்டேட்லேயும் வந்து ரகளை உண்டு பண்ணுங்க. அமைதியை விரும்புகிறாங்களா? என்னத்தை விரும்புகிறாங்க? அமைதி விரும்புகிறாங்களா? அது எல்லாத்தையும் வந்து இடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை கொண்டு வர்றது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்களுடைய அரசியல் வேறு. மக்கள்கிட்ட வந்து மதத்தின் பேரால் பிரிவினை உண்டாக்கி பிரச்சனை கொண்டு வந்து அதில் குளிர்காயிறது, அதில் வச்சு இது எல்லாம் இதை வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போதே அதானிக்கும் அம்பானிக்கும் வந்து எல்லாத்தையும் அள்ளி விடுறது. இப்போ அதானி வந்து 2013 அவரோட சொத்து மதிப்பு 36,000 கோடி ரூபான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இன்றைக்கி வந்து 13 லட்சம் கோடி, 8 லட்சம் கோடி, 13 லட்சம் கோடி சொல்கிறாங்க, 2 சொல்கிறாங்க. திடீர்னு ஒத்துக்கு அவ்வளோ எப்படி வரும்? எங்கே பார்த்தாலும் மிரட்டி ஏசிசி சிமெண்ட்டில் ஆரம்பித்து இங்கே தூத்துக்குடியில் வந்து இந்த கீழக்கரக்கார ஒருத்தரோட 1200 மெகாவாட்டு அனல் மின் நிலையம் ஈடியை வச்சு 31 மாதம் உள்ளே போட்டு, யார் அகமது புகாரின் பேர், உள்ளே போட்டு அதை கடைசியில் பார்த்தா அம்பானி அதானிக்கு விற்றுட்டாங்க. அப்போ எல்லாத்தையும் இப்படியே பூரா வந்து சோலார் செல்லு, இந்த மாதிரி பவர் ப்ராஜெக்ட் எல்லாம் அதானி கொடுத்துருங்க. அப்புறம் ரிஃபைனரி, அது அந்த டெலிகம்யூனிகேஷன் பூரா அம்பானி கொடுத்துருங்க. மொத்தத்துக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அவங்கள பார்த்துட்டு உட்காந்து நம்ம வந்து அடிமையில உட்காந்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல இவன் நினச்சாங்கன்னா, இப்போது ஆட்சி மாறத்தான் செய்யும், காலம் மாறும்ல. இது வந்து 17லேருந்து வந்துட்டீங்க, 29லேருந்து உங்கள் ஆட்சி வருங்கிறதுக்கு என்ன இது இருக்குது? இதில் பண்ணுறீங்க, இவிஎம்மில் போட்டு இதை போட்டு பண்ணுறீங்க. அது சுப்ரீம் கோர்ட்டில் போனால் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஆட்கள் அந்த அவங்க வந்து சார்பாக வந்து சாதகமாக கொடுத்துட்றாங்க. சரி, ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப வறுமையில் இப்போ வேலைவாய்ப்பெல்லாம் குறைஞ்சி போச்சு, விலைவாசி ஏறி போச்சு. இந்தியாவில் வந்து அப்படி ஒன்றும் வந்து பாலாரும் தேனாரும் ஓடலை. தமிழ்நாடு பரவாயில்ல, நிறைய இடங்களில் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குது. இப்போ பாருங்கள் வந்து டெல்லியிலையா இனாகுரேட் பண்ண அந்த பிரிட்ஜு அடிச்சு விழுந்து தொங்கிட்டு கிடக்கு. இப்போ எங்கே பார்த்தாலும் ஊழல் இப்படி போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்கும்? நீங்கள் வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து வெளியுறவு கொள்கையில் சைனா அப்படி சொன்னால் அவனுக்கு பதிலடி கொடுங்க. நான் எதிர்பார்க்குறது தானே. எனக்கு இந்தியா முக்கியம். இந்தியா வந்து சைனா ஒருத்தன் நம்ம நாட்டை வந்து ஒருத்தன் இப்படி பேசுகிறான்னா பதிலடி கொடுங்க. அந்த பதிலடியை காணுமே. அந்த பதிலடி வேணும்னு எதிர்பார்க்குறோம். இவங்க என்ன சொன்னாங்க? நிறுத்தினா நாங்கள் வந்து இராணுவ ரீதியில் பதில் சொல்லுவோன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை கூட இங்கே இன்னும் இந்தியாவிலேருந்து வரலையே. இந்தியா சைனாவுக்கு எதிராக பெரிய பதிலடி கொடுக்கணும்னு ஒரு இந்தியானா வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கணும். எனக்கு வந்து சைனா முக்கியம் இல்லை, எனக்கு வந்து பாகிஸ்தான் முக்கியம் இல்லை, எனக்கு இந்தியா முக்கியம். அப்போ இந்தியாவோட இறையாண்மை, இந்தியாவோட அதிகாரம், ஆட்சி, அது வந்து சைனாவுக்கும் பதிலீடு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, உள்நாட்டு பிரச்சனையை விட்டுட்டு வெளிநாட்டு அச்சுறுத்தல்கள்லேருந்து உள்நாட்டு பிரச்சனை பார்க்கணுங்க. ஆனால் வெளிநாட்டில் வந்து ஒருத்தன் நம்ம தலைமையில் உட்காரான், இப்படி ஒருத்தன் மிரட்டுறான் அப்படின்னா அதுக்கு என்ன பதிலடி கொடுக்கணும்ல. அப்போ எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து பாகிஸ்தான் மட்டும் சொல்லிட்டு இருப்பீங்களா? சைனா எதிர்த்து பேச மாட்டீங்களா? பேசணும்ல. ஒருத்தன் சொல்கிறான், அதுக்கு பதிலீடு கொடுக்கணும்ல. இப்போ நம்ம சொன்னோம், நமக்கு எதிராக அவன் சொன்னான்ல, பாகிஸ்தான் சொன்னான்ல, இராணுவ ரீதியில் நாங்கள் பதிலீடு கொடுப்போம் சொன்னான்ல, நம்ம என்ன கொடுக்கோங்க? அங்கே நிறுத்தினா நான் இங்கே சிந்து வந்து நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்றாங்கல்ல, அதுக்கு என்ன பதிலடி? அந்த பதிலடி நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, சைனா இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அது எந்த மாதிரியான ஆட்டம் காண போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆரம்பிக்கல, ஏற்கனவே ஆரம்பித்து நிறைய இடத்த ஆக்குபை பண்ணிட்டாங்க. இங்கே அருணாச்சல பிரதேசம் நிறைய ஆக்குபை பண்ணிட்டாங்க. நம்ம சும்மா இருக்கோம். முன்னாடி வந்து அங்கே துப்பாக்கி சூடு நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக கல்லை வச்சு அடித்தே எரிஞ்சே நிறைய பேர் 18 பேரை கொன்னாங்க மாற்றி. அது வந்து நம்ம சொல்ல நமக்கு வருத்தமாக இருக்குது. யாராக இருந்தாலும் இந்தியர்கள் அனைவரும் நம்மளோட சகோதர சகோதரிகள். நம்ம இந்தியாவோட இராணுவமாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், அங்கே விட்டு கொடுத்து கடைசியில் அம்பானி அதானிக்கு மட்டும் தார வார்த்து பொருள் என்னங்க பிரயோஜனம் இருக்குது? நான் ஏன் அம்பானி அதானி சொல்கிறேன்னு நிறையா இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இந்திய மக்களுக்காகவும் கொஞ்சம் கருணையோட பாருங்கன்னு சொல்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்களை வந்து தெளிவாக சொன்னீங்க. இன்னும் மேல் விரிவான தகவல்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.